சுண்டல் பிஸ்னஸ். சுண்டல் அவிச்சு அதை ஒரு பேப்பரில் அதை ரவுண்டாக்கி அதில் போட்டு அப்படி 10 ரூபான்னு கொடுக்குறாங்க. செம்ம டேஸ்ட்டு, செம்ம பிஸ்னஸ், பிச்சுக்கிட்டு ஓடும். காலையில் நீங்கள் ஏஞ்சி சுண்டல் அவிச்சு கொஞ்சம் மிளகுலாம் போட்டு தள்ளு வண்டியில் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் ஸ்டாண்டில் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். நான் தள்ளு வண்டியில் மோட்டரில் எந்த நேரத்துக்கு ஹீட்டு அப்படியே சின்ன மோட்டர் மாதிரி நினைக்கிறேன், வேட்டையில் ஓடுறது. அது அடுப்பு மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு தட்டில் போட்டு அது எந்த நேரமும் சூடாகவே இருக்கும். அது சும்மா கேட்டாக்கா அப்படியே ஒரு பேப்பர் கப்பு அப்படி ரெடி பண்ணி இந்த ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி பேப்பரில் அப்படி ஒட்டி இந்த 10 ரூபான்னு போடுவாங்க. சும்மா அவ்வளோ தான் இருக்கும். சும்மா மிளகா பொடியெல்லாம் போட்டு அவ்வளோ டேஸ்ட்டான இருக்கும் அது, அந்த சுண்டல் அவிச்சது. அந்த மாதிரி நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்க, அதுவும் நல்ல பிஸ்னஸ். அது என்ன சுண்டைக்கடலை, அதாவது என்னென்னா ஒரு கிலோ வந்து 100 ரூபான்னு வச்சுக்க. ஒரு கிலோ 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க. 1 கிலோ கண்டிப்பாக நீங்கள் அந்த 1 கிலோவிலே நீங்கள் வந்து ஒரு 100-150 ரூபா எடுக்கலாம். 100 ரூபாய்க்கு வாங்கி 100-150 ரூபா சம்பாதிக்கலாம். டபுள், பாதிக்கு பாதி ஈஸியாக சம்பாதிக்கலாம். அதாவது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளிர் காலத்தில் நல்லா சேல்ஸ் ஆகும். எல்லா நேரத்துலையுமே சுண்டல் நல்லா சேல்ஸ் ஆகும். வீட்டில் கடைக்கு முன்னாடிலாம், வீட்டுக்கு முன்னாடிலாம் போட்டுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு அவிச்சிட்டு அப்படியே சும்மா மிளகெல்லாம் போட்டு வச்சுக்க, அருமையான பிஸ்னஸ். எல்லோரும் வாங்கிட்டு சும்மா பேப்பர் கப்பில் அப்படியே போகிறவன் போயிட்டே இருக்கிறவன் வாங்கி போட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்போம். நானே நிறையா அது மாதிரி சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அது மாதிரி சாப்பிட்டுக்கிறாங்க சுண்டல், அவிச்சு சுண்டல். அப்போ 1 கிலோ வாங்கிட்டு வந்து அதை அவிச்சு செஞ்சு இது பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 100-150 ரூபா அப்படியே கொண்டு போய்ட்டு நமக்கு என்ன வேலைன்னா அதை கொண்டு அவிக்கணும். அவிச்சு மிளகாப்பொடியெல்லாம் போட்டு அது அப்படியே கொஞ்சம் டேஸ்ட்டாக மிளகாப்பொடியெல்லாம் போட்டு கொண்டு போய்ட்டு வைக்கணும். அவ்வளோதான். கேட்டால் அப்படியே கொஞ்சம் ஒரு பேப்பர் கப்பில் அப்படியே அள்ளி போட்டு தானே கொடுக்கும். இவ்வளோ தான் இருக்கும். அது வந்து 10 ரூபா, அதிகபட்சம் 15 ரூபா, 20 ரூபான்னு விற்கிறாங்க. நானே 20 ரூபான்னு வாங்கி சாப்பிட்டுக்கிறேன், 15 ரூபான்னு வாங்கி சாப்பிட்டுக்கிறேன், 10 ரூபான்னு வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். நான் இடம் பொறுத்து. சரியா? பிஸ்னஸ் அதிகமாக இருக்குதுன்னா அப்படின்னா 20 ரூபான்னு விற்பாங்க. உங்களுக்கு உதவேன் இதான் செலவு, அவ்வளோதான். பாதிக்கு வர எப்படி இருந்தாலும் அது நமக்கு லாபம் கிடைக்கும். 1 கிலோ வந்து கொண்டைக்கடலை, அதாவது சுண்டல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொண்டைக்கடலை தான் சொல்லுவாங்க அதை, சரியா? அப்போ அது எப்படி இருந்தாலும் ஒரு 100 ரூபாலேருந்து 150 ரூபாய்க்குள்ளே வச்சுக்க. 1 கிலோ இருந்துட்டுச்சுன்னா அது இவ்வளோ தான் வரும். கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளிலாம் போட்டினாக்கா சும்மா 4 சுண்டல் தான் அது வச்சுருப்பாங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் எல்லா இடத்த கிடச்சிக்கும். இப்போ அது 10 ரூபா. 1 கிலோ வாங்கினாக்கா கண்டிப்பாக ஒரு 20 பாக்கெட் நம்ம நிரப்பிடலாம். 200 ரூபா எடுத்துடலாம். நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கி 200 ரூபாய்க்கு நீங்கள் எடுக்கிறீங்கனாக்கா உண்மையிலே பாதி வார லாபம். என்ன காலையில் ஏஞ்சி ரெடி பண்ணி கொண்டு போய் வைக்க போகிறீங்க. ஒரு 4 மணி நேரத்தில் சூப்பராக 4 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் தான் பிச்சுட்டு உதறும். அதே நீங்கள் பொதிரிக்கும் விற்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 2000 ரூபா சம்பாதிச்சிடலாம். பஸ்ஸில் போகிறவங்க வரவங்க எல்லாமே பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க அந்த சுண்டல் பிஸ்னஸ்ஸு. அப்போ பஸ்ஸில் போகிற வரவங்களாம் கொஞ்சம் ஒன்று கொடுப்பான்னு சொல்லி ஒரு பாக்கெட் வாங்கி அம்மானு சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். அப்போ உண்மையிலுமே இந்த சுண்டை அவிச்ச சுண்டல் பிஸ்னஸ் வந்து உண்மையிலுமே நல்ல பிஸ்னஸ். சரியா? நிறைய இடத்துல பாருங்கள், பஸ் ஸ்டாண்ட்லாம் வச்சுக்கிட்டு தள்ளு வண்டியில் வச்சுக்கிட்டு விற்று கிடப்பான் சுண்டல்னு வச்சுக்கிட்டு. நானும் வாங்கி சாப்பிட்டுருப்பேன், நீங்களும் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க அவிச்ச சுண்டல் பிஸ்னஸ்ஸு. அது வெறும் சுண்டல் வெறும் சுண்டல் மட்டும் கிடைக்கும். அதிலே மாதிரி மசாலா போட்டு கொஞ்சம் இது பண்ணி நல்லா டேஸ்ட்டாகவும் வச்சுருப்பாங்க. அதனால் இந்த அவிச்ச சுண்டல் பிஸ்னஸ்ஸு உண்மையிலுமே நல்ல பிஸ்னஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உண்மையிலுமே நல்ல ஒரு பிஸ்னஸ். அது வாங்கிட்டு வந்து நம்ம அவிச்சு மசாலா போட்டு கொடுக்குறது தான் வேலை. கொண்டு போய்ட்டு எங்கேயாவது தெருமுனையில் உட்காந்துக்க வேண்டியது தான், இல்லை பஸ் ஸ்டாண்டில் போய் உட்காந்துக்க வேண்டியது தான். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இல்லைன்னா இந்த நிறைய ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்லாம் இருக்குல்ல, அங்கே போனால் நான் வந்து நிறைய ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கிறவங்களாம் இல்லை யாராவது தெரிஞ்சவங்க பார்க்க வரவங்களாம் பார்த்தோன்னா வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த அவிச்ச சுண்டல் பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ் இது. அதனால் இது நிறைய இடத்துல எங்கே போனாலும் சேல்ஸ் ஆகிற ஒரே பிஸ்னஸ் வந்து அவிச்ச சுண்டல் தான். ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் 2000 ரூபா 3000 ரூபா எடுத்துக்கலாம். ஒரு ஆள் சொன்னாப்புல, நானே அவரை பிக்கப் பண்ணிக்கிறேன், ஜிஹெச்சில் கொண்டு போய் விடுங்கன்னாங்க. பார்த்தா எல்லாம் அவிச்ச சுண்டல் தான் ரெடி பண்ணி, கீஸ்லாம் ரெடி பண்ணி அந்த ஒரு கப்பு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்களே சொன்னாங்க, நான் ஒரு நாளைக்கு 5000 ரூபா எடுப்பேங்க அப்படின்ட்டு. சும்மா 4-5 கப்பு நான் பெரிய பாக்கெட்டில் ரெடி பண்ணி கொண்டு போகிறாங்க. ஒரு நாளைக்கு 5000 ரூபா எடுக்கிறாங்க. அப்போ
அவிச்ச சுண்டல் நீங்கள் ரெடி பண்ணால் அவன் எவ்வளோ செலவாகுனா ரூ. 1000 செலவாகும் அவருக்கு அவ்வளோதான். ரூ. 100 ஒரு கிலோ வந்து ரூ. 100 வச்சுக்க 10 கிலோ வாங்க போகிறீங்க. 10 கிலோ வாங்கி ரூ. 5000 ஈஸியாக சம்பாதிக்க போதும் இந்த அவிச்ச சுண்டல் பிஸ்னஸ். அப்போ உண்மையாலுமே இந்த அவிச்ச சுண்டல் எல்லா பேரும் விரும்பி சாப்பிட்ற பொருளுங்கிறதால இந்த பிஸ்னஸ் உண்மையாலுமே நான் அருமையான பிஸ்னஸ் தான் சொல்லுவேன். இது ஒரு 100க்கு ஒரு 80% நான் கொடுப்பேன். ஏன்னா இந்த பிஸ்னஸ் நல்ல லாபம் கொடுக்குற பிஸ்னஸ் தான் அது. அதனால் இந்த பிஸ்னஸ் செய்யுங்க, கண்டிப்பாக நல்ல லாபம் சம்பாதிக்கலாம்.